கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயனின் இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சோதனை முடிந்து வெளியேறிய போது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் வாகனத்தை தொண்டர்கள் தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமிக்க வேண்டும் என்ற முந்தைய திமுக அரசு நிலைப்பாட்டை தாங்கள் பின்பற்ற வேண்டியது இல்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை OSM எனப்படும் ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் என்ற டிஜிட்டல் முறையில் மதிப்பீடு செய்தது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையை செயல்படுத்தும் முன்பு ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி வழங்க வேண்டும் என்று கூறிய நிபுணர்களின் கோரிக்கையை சிபிஎஸ்இ புறந்தள்ளியதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக காண்போம். அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக SP வேலுமணி ஆதரவு MLAக்கள் போர்க்கொடி தூக்கிய நிலையில் திடீர் திருப்பமாக அவர்களிடையே சமரசம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் CV சண்முகம் தன்னுடைய முடிவில் உறுதியாக உள்ளார். திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் தாவேகாவுடன் விசிக கைகோர்த்ததை திமுக தொண்டர்களால் எளிதில் கடந்து செல்ல முடியாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள நேரலையில் பேசிய அவர், திமுகவினரின் ஆதங்கத்தில் ஒரு நியாயம் இருப்பதை விசிக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. அதிமுக MLAக்கள் கட்சி தாவல் விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்த நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுபோன்ற ஜனநாயக படுகொலையை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை என்றும் கூறினார். தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் குதிரை பேரத்தை காங்கிரஸ் ஒருபொழுதும் அனுமதிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பயிர்க்கடன் விவகாரத்தில் தாவேக அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டி தமிழ்நாடு முழுவதுமாக விவசாயிகள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் ஒரே இடத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஜாக் அமைப்பினர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். உள்நாட்டு விமான சேவைகளை கணிசமாக குறைக்க இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் முடிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதுமாக புதன்கிழமை நடைபெறும் ஆட்டுச் சந்தையில் ஆடுகளை வாங்க இஸ்லாமியர்களும் வியாபாரிகளும் குவிந்தனர். நாகை அருகே டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில் ஒன்றுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக கூறி வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.